Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, Chennai. ஏமன் மீது அமெரிக்கா, பிரிட்டன் கூட்டுப்படைகள் தாக்குதல் நடத்தி வரும் நிலையில் அதற்கான காரணம் என்ன, அதன் புவிசார் அமைப்பு என்ன என்பது குறித்து விளக்க இணைந்திருக்கிறார் செய்தியாளர் பால வெற்றிவேல். பாலா, வரைகலை மூலமாக நீங்கள் இது குறித்து விளக்கலாம். இனி உங்களிடம். நன்றி திலகா. அரேபிய தீபகற்பத்தில் இருக்கிற ஏமன் தேசத்தின் மீது அமெரிக்கா மற்றும் பிரிட்டன் கூட்டுப்படைகள் நடத்திய தாக்குதல் தான் உலக அளவிலும் வளைகுடா நாடுகளிடையிலும் மிகப்பெரிய ஒரு பதற்றத்தை ஏற்படுத்தி இருக்குது. இந்த போர், அதாவது ஏன் திடீர் தாக்குதல் நடத்த வேண்டும், ஏமன் தேசத்தை இப்போ யார் ஆட்சி பண்றா உள்ளிட்ட விவரங்களை தான் நம்ம தொடர்ச்சியாக பார்க்க போறோம். முதல்ல ஏமன் எங்க இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறது அவசியம். உலக உருண்டை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு முக்கியத்துவம் கொண்ட இடத்துல இருக்குது. அப்படி பார்க்கும்போது செங்கடல், அதாவது ஆசிய கண்டமும் ஆப்பிரிக்க கண்டமும் இணைகிற இந்த பகுதியில் தான் செங்கடல் அமைஞ்சிருக்குது. அங்கதான் ஏமன் தேசம் இருக்குது. ஏமன்ல பக்கத்துல இருக்கிற தேசம் தான் ஓமன், சவுதி அரேபியா. இதை தான் அரேபிய தீபகற்பம் அப்படின்னு சொல்றாங்க. இது ஆப்பிரிக்க கண்டம். திபெத்தி, எத்தியோப்பியா போன்ற நாடுகள் அமைஞ்சிருக்குது. இங்க இடையில அமைஞ்சிருக்கிற இந்த கடல் தான் செங்கடல். இந்த செங்கடல் தான் ஆசியாவையும் ஆப்பிரிக்காவையும் பிரிக்குது. இதனுடைய நீளம் பாத்தீங்கன்னா 2250 கிலோமீட்டர் லென்த் இருக்குது. இதனுடைய அகலம் 200 கிலோமீட்டர். பல இடங்கள்ல இதனுடைய அகலம் 200 கிலோமீட்டர் அளவிற்கு போகுது. ஒரு சில இடங்கள்ல, குறிப்பாக இந்த செங்கடல் அரபிக்கடலோடு சந்திக்கிற இந்த பகுதி, கல்ஃப் ஆஃப் ஏடன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பகுதி 20 கிலோமீட்டருக்கு சுருங்குது. இந்த 20 கிலோமீட்டருக்கு சுருங்கும் போது இங்கிருந்து போகக்கூடிய கப்பல், வரக்கூடிய கப்பல், அனைத்து கப்பலுமே இது வழியாகத்தான் வெளியே வந்தாக முடியும், அல்லது இது வழியாக தான் உள்ள போயாக முடியும். இந்த ஒரு நேரத்தில் தான் ஏமன் தேசத்தை ஆட்சி செய்து கொண்டிருக்கிற ஹவுதி அமைப்பினர் சில கப்பல்களை பிடிச்சு வைக்கிறாங்க. இதுதான் தற்போதைய பிரச்சனைக்கு ஒரு முக்கியமான ஒரு காரணமா இருக்குது. ஆண்டுக்கு இந்த பகுதியில் 17,000 கப்பல் பயணிக்குது. எந்த மாதிரி கப்பல் அப்படின்னா, மிகப்பெரிய வர்த்தக கப்பல். குறிப்பாக ஆசிய கண்டத்தையும் ஐரோப்பிய கண்டத்தையும் இணைக்கிற ஒரு முக்கியமான ஒரு பகுதி இருக்குது. உலக அளவில் புவிசார் அரசியல் அப்படிம்பாங்க, ஜியோகிராபிக்கல் பவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு பகுதியில் தான் ஏமன் தேசம் அமைஞ்சிருக்குது. இந்த ஏமனை கடந்து தான் அனைத்து கப்பலுமே ஐரோப்பிய நாடுகளுக்கு போகக்கூடிய ஒரு நிலை இருக்குது. ஒரு நாளைக்கு சராசரியாக 50 கப்பல் வரையும் இந்த பகுதியில் பயணிக்கிறது. வருஷத்துக்கு 17,000 கப்பல்கள் பயணிக்குது. குறிப்பா ஹவுதி அமைப்பினர் அப்படின்னா யாரு அப்படின்னு சின்னதா தெரிஞ்சுப்போம். ஹவுதி அப்படிங்கிறவங்க 1990களுக்கு பிறகு ஏமன் தேசத்துல உருவான ஒரு இஸ்லாமிய போராளி அமைப்பாக இருக்கிறாங்க. இவங்க சியா பிரிவை பின்பற்றுறாங்க. குறிப்பாக 2014ஆம் ஆண்டு இவங்க ஆட்சி செலுத்துறாங்க. செங்கடலுக்கு செல்லும் சரக்கு கப்பலின் மீது ஹவுதி அமைப்பினர் தாக்குதல் நடத்துறாங்க. இந்த ஹவுதி அமைப்பினருக்கு பின்புலமாக இருப்பதாக கூறப்படுவது ஈரான். குறிப்பாக ஈரான்ல இருந்து வரக்கூடிய இராணுவ உதவிகள் மூலமாக தான் இந்த ஹவுதி அமைப்பினர் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி பெறுறாங்க. ஹவுதி தான் ஏமனையை முழு அளவிற்கு அவங்களுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிற ஒரு நாடாக இருக்குது. எனவே இப்போ ஆசிய கண்டத்திலிருந்து போகக்கூடிய கப்பல், குறிப்பாக அமெரிக்கா, பிரிட்டன், ஜெர்மனி மற்றும் இஸ்ரேலுக்கு சொந்தமான கப்பல்களை இவங்க பிடிச்சு வச்சுட்டு அதுக்கு அந்த பணைய கைதிகளாகவும் பிடிச்சு வைக்கிறாங்க. மேலும் அந்த கப்பலை பிடிச்சு வச்சுட்டு அதற்கான அமௌண்ட்டு அவங்க வசூலிக்கிறாங்க. மேலும் இன்னைக்கு, அதாவது நேற்று அமெரிக்கா நடத்திய அந்த கூட்டுப்படை தாக்குதலில் எந்தெந்த நாடுகள் பங்கேற்றிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அமெரிக்கா, இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா, பக்ரைன், கனடா, டென்மார்க், ஜெர்மனி, நெதர்லாந்து, நியூசிலாந்து, தென்கொரியா ஆகிய 10 நாடுகளும் இணைந்து வான்வெளி மூலமாகவும் கடல் வழி மூலமாகவும் ஏமன் மீது தாக்குதல் நடத்தியிருக்காங்க. ஏமன் தலைநகர் சனாவினுடைய அந்த காட்சிகளை தான் நம்ம பார்க்குறோம். சனா ஏர்போர்ட்ல அவங்க நடத்துகிற அந்த வான்வெளி தாக்குதலில் எந்த அளவிற்கு, அதாவது அவங்களோட நிலையை குறிவைத்து, குறிப்பாக ஹவுதி அமைப்பினருடைய 60க்கும் மேற்பட்ட இராணுவ நிலைகளை குறிவைத்து தாக்குதல் நடத்தியிருக்கிறதாக தகவல்கள் வெளியாகிக்கிட்டு இருக்கு. 2வது நாளாக இன்றுமே ஹவுதி மேல், அதாவது ஹவுதி படையினர் எந்தெந்த பகுதிகளில் ஏமன்ல இருக்கிறாங்களோ அவர்கள் மீதும் தாக்குதல் நடத்திட்டு வராங்க. அண்டை நாடான ஓமன் மற்றும் சவுதி அரேபியா இந்த ஒரு பிரச்சனை தொடர்பாக அவங்களோட கவலையை தெரிவிச்சிருக்காங்க. ஏற்கனவே இஸ்ரேல் ஹமாஸ் போர் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. அதனாலேயே மத்திய கிழக்கு ஆசியா
வளைகுடா நாடுகள் இடையில ஒரு பதற்றமான ஒரு சூழல் நிலைகிற நிலையில மேலும் வந்து இந்த மாதிரியான ஒரு தாக்குதல் வந்து எங்களுக்கு ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்துமோ அப்படின்னு ஓமன் வந்து அவங்க கவலையை தெரிவிச்சிருக்காங்க. இத்தகைய ஒரு சூழல்ல தான் 2வது நாளாக ஹவுதி நிலைகளை குறிவைத்து அமெரிக்கா மற்றும் பிரிட்டனுடைய ராயல் ஏர்ஃபோர்ஸ் அவங்களோட விமானங்கள் வந்து தாக்குதல் நடத்திட்டு வராங்க. இந்த ஒரு வரைபடத்தில் நம்ம வந்து தெளிவாக பார்க்க முடியும் ஏமன் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த இடம்னு. உலக வரைபடத்தை நம்ம பார்க்குறோம். இந்த சின்னதாக போது பார்த்தீங்களா, இது எல்லாமே ஒரு சரக்கு கப்பல்கள். இவ்வளவு சரக்கு கப்பல்கள் வந்து ஆசியாவிலிருந்து ஐரோப்பாவிற்கும் ஆப்பிரிக்கா வழியில் பயணிக்குது. அதாவது நார்மலாக வந்து இப்போ ஜப்பான்லேருந்து ஒரு கப்பல் வருது அப்படின்னா நேரடியாக சிங்கப்பூர் வழியாக இந்தியாவை ரீச் பண்ணிட்டு இதன் வழியாக நேரடியாக அரேபிய தீபகற்பம் வழியாக இந்த பகுதிக்கு சென்று ஐரோப்பாவை இவ்வளவு சீக்கிரமாக அடைய முடியும். ஆனால் இப்போ ஏமனில் நடக்கிற இந்த போர்னால கப்பல் வந்து எப்படி செல்ல முடியும்னா இந்த மொத்த ஆப்பிரிக்கா கண்டத்தையும் சுற்றி நேரடியாக அப்படியே ஸ்பெயின் வழியாக போர்ச்சுகல் ஸ்பெயின் வழியாகத்தான் இங்கிலாந்துக்கு செல்ல முடியும். இந்த அளவிற்கு ஒரு சின்ன ஒரு பகுதியில் வந்து போர் ஏற்பட்டிருக்கிறதன் காரணமாக எந்த அளவிற்கு உலக அளவில் ஒரு வர்த்தகம் பாதிக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிறத நம்மளால உணர முடியும். ஜெர்மனியில் இயங்கக்கூடிய டெஸ்லா கார் நிறுவனத்திற்கு தேவையான உதிரி பாகங்கள் குறிப்பாக இந்த பகுதி வழியாக தான் போகணும். இந்த பகுதியில் நேற்றிலிருந்து கடல்வழி மற்றும் வான்வெளி தாக்குதல் தொடர்ச்சியாக நடைபெற்று வருவதன் காரணமாகவே இந்த கப்பல்கள் வந்து சுற்றி செல்லக்கூடிய ஒரு நிலை இருக்குது. இதன் காரணமாக ஜெர்மனியில் இயங்கக்கூடிய ஆட்டோமொபைல் தொழிற்சாலைகள் சில மூடப்பட்டுள்ளதாகவும் தகவல் தெரிவிக்கப்படுகிறது. ஏற்கனவே ரஷ்யா உக்ரைன் போர், இஸ்ரேல் ஹமாஸ் போர்னால உலகத்தில் உள்ள ஒரு பொருளாதார பாதிப்பு ஏற்பட்டிருக்க நிலையில தற்போது ஏமன் மீது நடத்தப்படும் இந்த தாக்குதல் கச்சா எண்ணெய் மற்றும் அடிப்படை பொருட்கள் தொடர்பான அதோட விலையேற்றத்திலையும் மாறுதல் இருக்கலாம் என புவிசார் அரசியலை கண்காணிப்பவர்கள் தெரிவிக்கிறாங்க. இந்த ஏமன் மீதான தாக்குதலுக்கு சீனா, ரஷ்யா உள்ளிட்ட நாடுகள் கடும் கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க. ரஷ்யா ஐநாவினுடைய பாதுகாப்பு கவுன்சிலுக்கு அழைப்பு விடுத்துள்ளது. இந்நிலையில தான் 2வது நாளாக ஹவுதியினுடைய நிலைகளை குறிவைத்து அமெரிக்க கூட்டுப்படைகள் தாக்குதல் நடத்தி வருகின்றன. திலகவதி, ஏமன் மீது நடத்தப்படக்கூடிய தாக்குதலுக்கான காரணம் என்ன, அதன் அமைப்பு என்ன, தற்போதைய நிலை என்ன, இதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்ன என்பது குறித்தெல்லாம் விளக்கி இருக்கிறீர்கள். பாலா, உங்களுக்கு நன்றி. Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, Chennai.